ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபேக்டரி 2024 முதல் வாரத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜான்வரி மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு 80H அண்ட் ஆஃப்டர் டீப் சைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து அசஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து டார்கெட் ஃபார் 2024 25,815 கொடுத்துருந்தோம். அது ஒரு இருக்குது, அது லாங் டர்மாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ஷார்ட் டர்மாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு உள்ள வந்து பார்க்கும்பொழுது நிஃப்டியுடைய 10 கட்டங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாச்சு. எந்த வகையிலையும் எங்களால் டவுன் சைடில் பேர் மார்க்கெட் இல்லை வந்து டவுன் சைடில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கரெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம், ஹெல்தி கரெக்ஷனாக இருந்தால் கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எங்களால் பார்க்க முடியல. அஸ்ட்ராலஜி கேள்விப்பட்டிருப்போம், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்து நாங்கள் நிஃப்டாலஜி பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நிஃப்டோ ஃபிசிக்ஸ் வந்து அசஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்துடைய அந்த சப்போர்ட்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா எந்த வகையிலையும் எங்களால் ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதே பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் இந்த 21,500ங்கிறதே கூட எங்களால் ஒரு 20% இயர்லி லோவாக பார்க்க முடியுது. உங்களுக்கு கேட்குறக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, பட் எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. 21,500ங்கிறதே ஒரு டீசெண்டான ஹெல்தி கரெக்ஷனாக எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு கீழே போகுதுன்னா 21,250லேருந்து 200 அண்ட் 21,100 அப்படிங்கிறது ஒரு லெவல். நான் நல்லா நோட் பண்ணிக்கிறோம். இயர்லி லோங்கிறது நாங்கள் ஒரு 20% இதை பார்க்க முடியுது அப்படின்றோம். 21,730லேருந்து 21,834க்கு இந்த ஜோனை டிசிசிவாக பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னா தெர் இஸ் எக்ஸலண்ட் புல் மார்க்கெட். நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துல மார்க்கெட் போய் நிற்கும் அப்படிங்கிறது மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியுது. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் நேச்சரை பற்றி நம்ம பேசணும்ல. மார்க்கெட் நேச்சர் ஒரு டீப் சைலன்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஆஃப்டர் கிவிங் 80H அண்ட் 80H. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் சைலன்ஸில் போயிருக்கு. சரி, இந்த சைலண்ட் வந்து இந்த சைலண்ட் மோடில் அவங்க எவ்வளோ இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அக்ரெசிவாக இருக்கும் இந்த மார்க்கெட் நேச்சர் அப்படிங்கிற. அக்ரெசிவ் இன் தி சென்ஸ் அப்சைட் அக்ரெசிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவல்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மந்த்லி கேண்டில் வீக்லி கேண்டில் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலேயே வந்து உங்களுக்கு மந்த்லி கேண்டில் இருக்குது, வீக்லி கேண்டில் இருக்குது. நாங்கள் நிஃப்டியுடைய ஸ்பாட் மார்க்கெட் சார்ட் வச்சுருக்கோம். ஸோ டிசம்பர் மந்த்தும் நவம்பர் மந்த்தும் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு புல்லிஷான ஒரு மூவ்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்லி நோட்டபிள் திங், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுங்க சொல்கிறேன். நவம்பர் மந்த்துடைய ஹை அண்டு க்ளோசிங் நீங்கள் வச்சு கவனத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஹை வந்து 20,158, க்ளோஸ் வந்து 20,133. சரிங்களா? பட் அதே நேரம் இந்த டிசம்பருடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 20,183. அந்த 153ஐயும் டச் பண்ண கிடையாது, அதாவது 133ஐயும் டச் பண்ண கிடையாது, 158ஐயும் டச் பண்ண கிடையாது. அது ரெண்டுக்கும் மேலே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த கேண்டலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங் புல் ரன் அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த 1 மந்தில் வந்து கொடுத்தபோது ஒரு 70 பாயிண்ட் ஹை லெவல்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க. அதாவது 801.45லேருந்து 731.40 அப்படிங்கிற அந்த லெவல். அப்போது அந்த க்ளோஸ் ஆகும்போது அந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 70 புள்ளிகள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. 70 புள்ளிகளுக்கு 700 புள்ளிகள் நீங்கள் கரெக்ஷன் வச்சுக்கிட்டா கூட 21,100ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கமிங் டேஸில் இருக்குது. சரிங்களா? ஃபார் தட் இது வந்து 500ங்கிறத பிரேக் பண்ணி கீழே வரணும். 21,500 அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வீக்குடைய லோ இல்லையா? இதை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் 21,250 அண்ட் 21,100 அட்மோஸ்ட். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கரெக்ஷன் அப்படின்னா. பட் இந்த த்ரூ அவுட் இந்த இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒரு 80H ஒரு பெரிய லெவல், ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு லெவல் ரீச் பண்ணி வர வரைக்கும் இந்த மார்க்கெட் பியர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கும். சரிங்களா? அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கூட உடனே குயிக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை கவர் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாமல் விட்டாங்கன்னா இந்த மார்க்கெட் மொத்த கேபிட்டலையும் தூக்கிட்டு போகிறதுக்கு தயங்காது ஃபார் பியர்ஸ். புல்ஸு கூட கொஞ்சம் தயவுதாட்சியம் பார்க்கும். பியர்ஸுடைய ப்ராஃபிட்டை கொடுக்கறதே பெருசு, ஒழுக்கமாக அதை எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட்டாக தான் இந்த மார்க்கெட் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். ஸோ ஆஸ் அ ட்ரேடர் நம்ம இந்த 2 பக்கமும் ட்ராவல் பண்ணுவோம். புல் சைடும் ட்ராவல் பண்ணுவோம், பியர் சைடும் ட்ராவல் பண்ணுவோம். புல் சைடு ட்ராவல் பண்ணும்போது க்ளவுட் பர்ஸ்டிங் ஆன் ப்ரீமியம்ஸ் அப்படிங்கிற மாதிரி குயிக்காக சில ப்ரீமியம்ஸை வந்து நம்மளால் கெயின் பண்ண முடியும். அதே பியர் சைட் அப்படிங்கும்போது ப்ரீமியம்ஸ் கிடைக்கும், ஜாக்பாட் மாதிரி கிடைக்கும். அந்த ஜாக்பாட்டை அன்னன்னைக்கு புக் பண்ணிட்டு அப்பயே வெளியே வர்றது நல்ல விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சைட்வேஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது கம்மிங் டேஸில் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டேஸ்க்கு சம் மந்த்ஸ் வந்து ஒரு சைலன்ஸ், ஒரு நேரோ ரேஞ்சை ஃபாலோ பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது எஸ்கலேட் ஆகி போகும் அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. ஸோ ப்ரைஸ் செக்ஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது எக்கானமியில் வரக்கூடிய மேக்ரோ டேட்டாவை நாங்கள் சார்ட் வழியாக பார்க்குறோம். டேட்டாவை வச்சு நாங்கள் சார்ட்டை பார்க்கல, சார்ட் வழியாக நாங்கள் எக்கானமியை பார்க்குறோம். அப்படி சார்ட் வழியாக பார்க்கும்போது எங்களுக்கு வந்து வரக்கூடிய இது எல்லாமே பிரைட்டாக தான் தெரியுது.
ஆல்ரெடி வந்து இண்டிகேட் பண்ணியாச்சு. ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. எப்போ பண்ண போகிறோங்கிறது மட்டும் அந்த டைமில் வந்து கொஞ்சம் டிலே இருக்குது. ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். கன்ஃபியூஷன் தான் இருக்குமே தவிர, பட் நாங்கள் பண்ண மாட்டோங்கிறதெல்லாம் கிடையாது. ரேட் கட் பண்ணாமல் இருந்தால் அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தே ஆர் கோயிங் டு டூ த ரேட் கட்ஸ் அப்படிங்கிற டவுட்டே கிடையாது. ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் வரப்போகுது, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இது எல்லாமே கலெக்டிவாக நீங்கள் பார்க்கணும். ஸோ க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ஓவராலாக இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுது. கரெக்ஷன்ஸுக்குன்னு போகும்பொழுது சில லெவல்ஸ் அப்சைட் டவுன் சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தப்படும். சரிங்களா? அது எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரமாட்டிக் ஜிக்ஸாக்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து நான் இந்த ரீட்டைலர்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக வந்து இந்த மார்க்கெட் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக இருக்கும். நான் மேலே போக மாட்டேன் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்க மார்க்கெட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மேலே போகும். சரிங்களா? கீழே வருவாங்க. கீழே வர்றதுக்கான சில லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கொஞ்சம் பிரேக் பண்ணி கீழே வரவும் செய்வாங்க சைக்கலாஜிக்கலாக. வந்துட்டு நம்மளை பியர் சைடு பிலீவ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் புல் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. ஸோ கோ வித் தி ஃப்ளோ, ஃபாலோ த ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஷார்ட் சைட் போகும்போது கவனமாக இருக்கணும். ஷார்ட் சைட் போகும்போது எப்படி கவனமாக இருக்கணும்னு கேட்டால், லாங் சைட் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஆர் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லிக்கலாம், ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய மார்க்கெட்டை தான் இந்த மார்க்கெட்டை நாங்கள் பார்க்குறோம். அப்போது கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தா நாங்கள் சொல்கிறோம் 2000 பாயிண்ட் கீழே விழுந்தால் கூட இந்த மார்க்கெட் புல் மார்க்கெட் தான். 19,800க்கு போனால் கூட இந்த மார்க்கெட் புல் மார்க்கெட் தான். சரிங்களா? 19,800க்கு போனாலும் இந்த மார்க்கெட் 25,000லேருந்து 26,000 அப்படிங்கிற லெவலில் அசால்ட்டாக தட்டி தூக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ 21,500ங்கிறது நாங்கள் வந்துட்டு ஒரு 20% இந்த இயற்கன லோவாக நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த 20,194 சரிங்களா? அந்த 20,194 அப்படிங்கிற அந்த லெவலையும் 20,183 அப்படிங்கிற அந்த லெவலையும் தான் எங்களால் அதிகப்படியான மேக்ஸிமம் கரெக்ஷனாக இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஆனால் அது உடனே போயிட போகிறதில்ல, இந்த பியர் மார்க்கெட்டில் உடனே போயிட போகிறதில்ல. பட் போகிறதா இருந்தால் டக்குன்னு அந்த வேலைகள் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த அளவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேயில் ஸ்பெகுலேட் பண்ணுறதா இருக்குது. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் மேக் இட் சிம்பிள், மார்க்கெட் இஸ் இன் புல் ரன். நிஃப்டி வந்து புல் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இது மார்க்கெட் எஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிங்காக மற்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். எஃப்ஐயோடைய இன்ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஈவன் லேமேன், காமன் மேனுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. ஸோ எப்போவுமே பிளான் பின்னு ஒன்று வச்சுருக்கணும் இல்லையா? நம்ம பிளான் ஏ நம்ம சொல்லியாச்சு, என்னது மார்க்கெட் புல் மார்க்கெட்டில் இருக்குது. பிளான் பி புல் மார்க்கெட்டில் இருந்து புல் மார்க்கெட்டில் தான் இருக்கும். பிளான் பிலேயும் நீங்கள் வந்தாலும் அங்கே வந்து இஃபெல்ஸ் கண்டிஷன் போட்டு தான் அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அது கீழே இறங்கிச்சு அப்படின்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இந்த மார்க்கெட் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி தான் எங்களால் பார்க்க முடியுது. சப்போர்ட்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாகுபலி ஸ்டாக், ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி த ஷை ஸ்டாக்னு சொல்லுவோம், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஈவன் யார் அவங்க ஐசிஐசிஐ த கிங் கோப்ரா, நம்ம வீட்டு செல்லப்புள்ள, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சைலண்ட் மோடுக்கு வந்திருக்காங்க. தே ஆர் ட்ரைங் டு கிவ் அ பேரிஷ் வியூ, பட் அஃப்கோர்ஸ் தே ஓன்ட் கிவ் த பேரிஷ் வியூ அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட் இது. பட் அவங்க லெவல்ஸை போய் ரீச் பண்ணணும்ல. அந்த லெவல்ஸ் ரீச் பண்ணும்போது நிஃப்டி சில லெவல்ஸை டவுன் சைடில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்க அப் சைடில் வந்துட்டு போகணும் அப்படின்னா 26.34 ரிலையன்ஸ் வந்து பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 17.10லேருந்து 17.35 டிசிசியோ பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும். எஸ் அஃப்கோர்ஸ் 17.57 இருக்குது, அதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும். ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 1043.70 இது பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும். இப்போ வந்து அவங்க 993 இருக்காங்க, இன்னொரு 50 ரூபா இருக்குது. ஸோ இந்த 50 rupees 100 rupeesலாம் வந்து வித்தின் 3 to 4 டேஸ்லாம் அவங்க குயிக்காக கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கிங் கோப்ரா அப்படிங்கிறது தான். ஸோ அதை தவிர மற்ற சப்போர்ட்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அசஸ் பண்ணிக்கிறது நல்லது. அவங்க கொடுக்கக்கூடிய ஹிண்ட் இப்போது ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், ஐசிஐசியாக இருக்கட்டும், இன் பிட்வீனில் போயிட்டுருக்காங்க. தே டிடன்ட் கிவ் பியர் மார்க்கெட் சிக்னல், விச் மீன்ஸ் ஷார்ட் கரெக்ஷன் சிக்னல் அண்ட் ஆல்சோ புல் மார்க்கெட் சிக்னல் எதையும் கொடுக்கல. சைட்வேஸில் போகிறாங்க. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் லைட் டவுன் ட்ரெண்டை கொடுக்குற மாதிரி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் எனிதிங் ஹேப்பன். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெடியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வி ஆர் இன் புல் மார்க்கெட். அஃப்கோர்ஸ் அங்கங்கே கரெக்ஷன்ஸ் வரும். கரெக்ஷன்ஸ் வரும்போது கரெக்டாக கவனமாக அதை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய திறமை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது.
ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ மந்த்லி கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷானது. வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மின்மிடி பூச்சின்னு சொல்லுவோம் அதை. அந்த டோஜி அப்படின்னா அந்த கேண்டிலுடைய ஹை வந்து 834.35, அதுதான் ஏடிஹெச். லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500.35. ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு 334 புள்ளிகள் மட்டுமே கீழே இறங்கியிருக்கு. திரும்ப 334 புள்ளிகள் கீழே இறங்கி திரும்ப வந்துட்டு 710ல் கொண்டு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து எவ்வளோ குயிக்காக வந்து அதை மேலே எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 5 டேஸும் வந்துட்டு 300 புள்ளிகள் 334 புள்ளிகள் கீழே இறக்கி அதிலிருந்து 210 புள்ளிகளை திரும்ப ரீகெயின் பண்ணியிருக்குன்னா ஹவு பவர்ஃபுல் த புல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ கம்மிங் டேஸில் நிறைய நாட்கள் நிறைய ஏடிஹெச்சை பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. கரெக்ஷன்ஸில் போகும்போது சில லெவல்ஸ் இது வந்து ரீச் பண்ணோம். அப்படி போகுது அப்படின்னா ஹெல்த்தியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் லைனே நாங்கள் கொடுக்கல. சரிங்களா? எவ்வளோ பிளைண்ட் ஃபோல்டடாக நீங்கள் வந்து புல் மார்க்கெட்டில் இருக்கீங்க. உங்களுக்குலாம் வந்து பயங்கரமான ஒரு பேர் மார்க்கெட் வரணுங்க. அப்போ தான் நீங்கள் டீம் ஆர்டிஎஃப்லாம் திருந்துவீங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்துட்டு எஸ்கலேட் பண்ணி வருது அப்படின்லாம் சொல்கிறீங்களா? சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் கம்மிங் டேஸில் இது ஷார்ட் டர்மாக வச்சுக்கலாம். கம்மிங் வீக்கு கிடையாது. ஷார்ட் டர்மாக பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 22,25 அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி சில லெவல்ஸ்லாம் இருக்குது. என்ன லெவல் இருக்குது? இப்போ மார்க்கெட் வந்து ஏடிஹெச்சாக கொடுக்கறது 21,834. இதுக்கு மேலே போகும்போது 21,904, 21,952, 21,985, 22,025, 22,000 சைக்கலாஜிக்கல் லெவல் இருக்குது. ஸோ 22,025. அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா 22,180லேருந்து 22,220 இது ஒரு ஜோன். அடுத்து 22,400லேருந்து 22,470 அது ஒரு ஜோன். அதுக்கடுத்து இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா 26,666 இது ஒரு லெவல் இருக்குது. இதுக்கடுத்து மேலே போகும்போது 22,991. இதெல்லாம் வந்து விசிபிளாக பார்க்கக்கூடிய லெவல்ஸை நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல 21,730லேருந்து 21,834 இதுதான் சப்போர்ட். சரிங்களா? அஃப்கோர்ஸ் அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட்டு இருக்குது அப்படிங்கிறனால இதுக்கு கீழே வரும்பொழுது உங்களுக்கு கம்மிங் டேஸ்க்கு ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன சப்போர்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 21,500.35 அப்படிங்கிறது தான் ஒரு சப்போர்ட். அதை பிரேக் பண்ணதுன்னா இது ஃபர்தராக 21,250க்கு போகிறதுக்கும் 21,100க்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 21,500.35க்கும் 21,710க்கும் இடையில வேறு என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் 21,666. சரிங்களா? 21,555 இதெல்லாம் ஷார்ட் சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ். சரிங்களா? இந்த 21,500 இது பிரேக் பண்ணுதுன்னா 21,250, 21,100 அப்படிங்கிற அந்த லெவல்ஸுக்கு 250 to 200, 21,100, 21,070லேருந்து 21,030 இது வந்து சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் டவுன் சைடில் பிரேக் பண்ணும்போது we can expect 20,700. ஸோ அட்மோஸ்ட் ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசெண்டான கரெக்ஷன்ஸுக்கெலாம் போகணும். நல்ல ஹெல்த்தியான கரெக்ஷன்ஸுக்கு நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார்ஸ் நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம 20,700 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஊர் தெருவு சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வந்து திரும்ப அவங்க 20,000 அங்கே போயிட்டு மேலே வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜெட்டை பிடிச்சி திரும்ப பறக்கலாம். சரிங்களா? ஸோ வி ஆர் இன் புல் மார்க்கெட். டோன்ட் கோ அகைன்ஸ்ட் வித் தி ட்ரெண்ட். எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். த டீம் ஆர்டிஎஃப் இஸ் டூயிங் ரிசர்ச் அண்ட் அக்செப்ட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட் கால்குலேஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ். ஸோ இது நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் எடுத்துக்கணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ட்ரேட்ஸும் கமெண்ட் பண்ணாதீங்க. அதில் வரக்கூடிய லாபம் மற்றும் நஷ்டத்துக்கு டீம் ஆர்டிஎஃப் எப்பொழுதும் பொறுப்பேற்றுக்காது. டிஸ்க்ளைமர் அது. சரிங்களா? ஸோ சப்போர்ட்டே இல்லாத ஒரு மார்க்கெட்டாக சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் மார்க்கெட் நேச்சர். தென் பார்ப்போம். கேபிட்டல் பர்ஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் நேச்சர் அதர்வைஸ் அதை தாண்டி நம்ம பேசுகிறதா இருக்குன்னா மின்மணி பூச்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு டெய்லி கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? வாட் வி கால் இட் இஸ் மின்மணி பூச்சி இன் டீம் ஆர்டிஎஃப்ஸ் க்ரோனாலஜி. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மார்க்கெட் நேச்சர் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இந்த இயரில் த்ரோ அவுட் சில நாட்கள். அந்த மாதிரி மார்க்கெட் வந்து க்ளவுட் பஸ்டிங், ஐ மீன் க்ளவுட் பஸ்ட் இல்லை, கேபிட்டல் பஸ்டிங் மார்க்கெட் அது. சரிங்களா? கேபிட்டல் பஸ்டிங்னா இருக்கிற கேபிட்டலை முடிச்சு விட்டு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப் சைடில் போனாலும் சரி, டவுன் சைடில் போனாலும் சரி, நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸ்பெரி இதெல்லாம் பேஸ் பண்ணி
கேபிட்டல் ரொம்ப கவனமாக காப்பாற்றிக்கக்கூடிய மார்க்கெட். அதே நேரம் கேபிட்டல் உங்களுக்கு வாரி வழங்கி ப்ராஃபிட்டை வாரி வழங்கக்கூடிய மார்க்கெட் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. காசை காப்பாற்றிக்கிட்டா தான் அதை வச்சு உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ கேபிட்டல் பர்ஸ்டிங் மார்க்கெட் நிறைய பேர் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 days அதை தான் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ த நிஃப்டோ ஃபிசிக்ஸ் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் எல்லாம் புல் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். சைலண்ட்டாக சில நேரம் வந்து சைட்வேஸில் போவோம். அப்பப்போ வந்து சர்ப்ரைஸாக வந்துட்டு டவுன் ட்ரெண்டை கொடுக்குற மாதிரி கொடுப்போம். ஆனால் நாங்கள் புல் மார்க்கெட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் எங்கள் காதில் வந்து சொல்லிட்டு போயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு மீட் பண்ணலாம். பாய்.